இன்றைக்கி நான் வந்து ஹாட் அண்ட் சோர் சோப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு இஞ்சி துண்டு வந்து இஞ்சியை வந்து நல்லா கட் பண்ணியிருக்கேன் பொடியாக. அப்புறம் வந்து 4-5 பல்லு பூண்டையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன க்ரீன் சில்லி வந்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு வந்து ஒரு 4 இலையை நல்லா கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷிங்க்குங்க இது வந்து. அப்புறம் தண்ணி தேவையான அளவு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 to 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு, மிளகு, சீரகத்தூள், அப்புறம் உப்பு எடுத்துருக்கேங்க நான் தேவையான அளவு. அஜினோமோட்டோ என்கிட்ட இல்லை, ஏன்னா அதை நான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது இல்லை. அது இருந்ததுன்னா அஜினோமோட்டோவும் போட்டுக்கலாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அஜினோமோட்டோ போட்டால் இனியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இப்போ அடுத்தது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாங்க. ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டேங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் வந்து தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சுங்க, சூடும் ஆகிடுச்சு. இப்போ வந்து லேசாக பச்சை மிளகாயை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து பச்சையாக சாப்பிடும்போது காரம் இருக்கும், நம்மளுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது கம்மியாகிடும். வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாயை, இல்லைன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டையும் ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா வாசனையே நல்லாயிருக்கும். ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம். இது வந்து நம்ம லிக்விடாக ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நிறைய காய் போட்டோம்னா காயாக இருக்கும், பூச்சே இருக்காது. அதனால் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாமே கலந்து போடும்போது நிறைய வெந்துடும். இது பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொதிக்க விடணும். சோயா சாஸும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சோயா சாஸ் போட்டுடலாங்க. உப்பு ஜாஸ்தி இருக்கும் சோயா சாஸு, அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லது. இப்போது வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணியும் ஊற்றி வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டால் அது லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். இப்போது இந்த தண்ணியில் கரைச்சி வச்சதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உப்பையும் போட்டுக்கலாங்க இந்த டைமில். இது வந்து திக்கனிங் ஏஜென்ட் திக்காகும், அதனால் வந்து நம்ம இந்த அளவு போட்டால் போதும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இது அளவை. உப்பையும் ஆட் பண்ணிடலாங்க. அஜினோமோட்டோ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஹாட் அண்ட் சோர் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெப்பர், மிளகு, சீரகம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டுடலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம ஹாட் அண்ட் சோறுங்கிறனால வந்து வினிகர் கூட இதில் போட்டால் இனியும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு பெஸ்ட்டு அப்பிடைசராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்டோம்னா பசி எடுக்கும். நல்லா ஹெல்த்தியானது. பன்னீர் வேணும்னா கூட சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம 2-3 கியூபு போடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். கொத்தமல்லி கடைசியில் கார்னிஷ் பண்ணிடலாங்க. போட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.